கார்த்திக் தீபா சீரியலில் மார்ச் 17 இன்னைக்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக உங்கள் ஆதரவை தாங்க. என்ன நடக்குதுன்னா, அபிராமி ஐஸ்வர்யாவை ஓங்கி அறையிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா செம ஷாக்கில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை என்னத்தை இது அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, பாத்தியா மீனாட்சி, நானும் இவளை பொறுமையாக இரு அமைதியாக இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவ பாட்டுக்கும் இந்த ஆட்டம் ஆடுறாளே, யாருடைய பேச்சை கட்டுக்கிட்டு இவ ஆடுறா அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சம்மந்தி அம்மா, ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருக்கா, இவளை இந்த நேரத்தில் அடிக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. உங்களால தான் உங்கள் பொண்ணு இங்கே அடி வாங்கிக்கிட்டு நிற்கிறா அப்படின்னு. இதெல்லாம் கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன சம்மந்தியம்மா நீங்கள் என் மேலே பழிய போடுறீங்க, நான் பாட்டுக்கும் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிராமி வந்து ஐஸ்வர்யா பார்த்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், எக்காலம் முன்னிட்டு அந்த சொத்தை கண்டிப்பாக நான் பிரிக்க விட மாட்டேன், அப்படி பிரிஞ்சால் அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும், அதனால் நீ மரியாதையாக ரூமுக்கு போ ஐஸ்வர்யான்னு அபிராமி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா கோவத்தோட அந்த இடத்துலேருந்து ரூமுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி வந்து மீனாட்சி கிட்டே கேட்குறாங்க, என்ன நீ ஏதாவது கேட்கணுமா, உன் புருஷனுக்கு எதுவும் சொத்து எழுதி வைக்கணுமா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை எனக்கு இந்த குடும்பம் ஒன்றா இருந்தாலே போதும், இந்த சொத்தெல்லாம் எதுவும் வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபிராமி சொல்கிறாங்க, நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எதுக்கு இந்த ஐஸ்வர்யா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவள் வந்து நீங்கள் கார்த்திக்கு மட்டும்தான் அதிகமாக இடம் கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நான் யாருக்கிட்டையுமே அப்படி நடந்துக்கிட்டதே இல்லையே, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அருணுக்கு திறமை இருந்தால் அந்த ரெசார்ட்டை எடுத்து நடத்தி பொண்டாட்டியை பார்த்துக்கட்டுமே, அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசுகிறது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க அபிராமி. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை கண்டிப்பாக ஐஸ்வர்யா ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவாங்க, நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரூமுக்கு போங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி. அபிராமியும் சரி, எனக்கு தலை வலிக்குது, நீ காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி நேராக காஃபி போடுறதுக்காக ரூமுக்குள்ளே போய்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஐஸ்வர்யா அவள் இஷ்டத்துக்கு பேசுகிறா, அந்த அருண்ட சொல்லி ஐஸ்வர்யாவை கொஞ்சம் கண்டிக்க சொல்லணும். அப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி தீபா 2 பேரையுமே காமிக்கிறாங்க. கார்த்தி வந்து தர்மலிங்கத்தை கூட்டுக்கிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாரு. அங்கே போனதோட மைதிலி சொல்கிறாங்க, தம்பி இது எங்களுடைய தகுதிக்கு ரொம்பவே அதிகம், அதனால் எங்களுக்கெல்லாம் அந்த வீடு வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் மட்டும் இங்கே தங்குங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, ஒரு வாடகை வீடாக பார்த்துடலாம் அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, தம்பி கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஆமாம்மா என்ன பிரச்சனை வந்தாலும் கார்த்திக் சார் பார்த்துக்கிடுவாரு, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கூட நானும் ஏற்பேன், அத்தையே உங்களை தங்க சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அதான் நாங்கள் இருக்கும் பொழுதே அந்த ஐஸ்வர்யா எப்படி பேசுனா பார்த்தியா, அதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, அவங்க பேசுகிற விதத்தில் எதாக இருந்தாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதை பற்றி எதுவும் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்திக்கு அபிராமி கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறார், அம்மா இவங்களை கெஸ்ட் ஹவுஸில் விடுறதுக்காக நான் வந்தேன், அம்மா நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவோம்மா அப்படிங்கிறாரு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நீங்கள் முதல் வீட்டுக்கு போங்க, அம்மா கூப்பிட்றாங்கல்ல, நான் இங்கே இருக்கிறேன், உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்திக் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போனதோட அபிராமி வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்திக் இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த தர்மலிங்கம் போனதோட அந்த ஐஸ்வர்யா வந்து என்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறா, சொத்தை பிரித்து கேட்குறா, ஆனால் சொத்தை பிரித்து கொடுத்தா நம்ம குடும்பமே பிரிஞ்சு போயிரும்னு ஏன் அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்க. அப்போ அபிராமி சொல்கிறத கேட்டுட்டு கார்த்திக் சொல்கிறாரு, அம்மா அந்த ராஜேஸ்வரி தான் ஐஸ்வர்யாவுக்கு ஏற்றி விட்டு பேசுகிறாங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா, எத்தனை நாள் தான் நம்ம பொறுமையாகவே இருக்க முடியும், சொத்தை பிரித்தா குடும்பம் பிரிஞ்சிரும்னு அவளுக்கு புரியவே மாட்டேங்குது கார்த்தி, என் காரணத்தை கூட்டு அந்த சொத்தை பிரிக்கவே கூடாது. அதுக்கு நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் காரணத்தை கொண்டு நான் பிரிக்க விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரிப்பா அப்படின்னு சொல்ல. அப்போ மீனாட்சி காஃபி கொண்டு வந்து அபிராமி கையில் கொடுக்குறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க கார்த்தியை பார்த்து, தம்பி இன்னைக்கு ஐஸ்வர்யா நம்ம அம்மாவையே ஏற்று பேசிட்டா, அம்மா கோவத்தில் ஐஸ்வர்யாவை அடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, என்ன பழக்கமாக இது, வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி அடிக்கிறது, இதுவே நம்ம ஐஸ்வர்யா அன்னைக்கு ஒரு காரணமாக அமைஞ்சு போயிருமே அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, கார்த்திக் நானும் எவ்வளோதோ பொறுமையாக தான் இருந்தேன், ஆனால் அவள் பேசின பேச்சுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதான் நான் கையை வாங்கிட்டேன், ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் நான் இப்படி கையை ஓங்கினது ரொம்ப தப்பு தான் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, சரி விடுங்கம்மா, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் கை வாங்குற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு. இதுவே அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபிராமியும், சரிப்பா நான் இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் நேராக அவங்க ரூமுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் பேசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த அபிராமி என்னை அடிச்சிருப்பா அப்படின்னு.
அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க அவளை பழி வாங்கணும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா அந்த ஃபோனை கொடு. ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி அந்த போலீஸுக்கு அனுப்புகிறாங்க. அந்த போலீஸ் அந்த லெட்டரை பார்த்ததோட நேராக அபிராமி வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு. அபிராமி வீட்டில் போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அந்த போலீஸை பார்த்துட்டு அபிராமி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கூப்பிட்றாங்க. கார்த்தியையும் கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக போலீஸ்கிட்ட வந்து என்னாச்சு சார் அப்படின்னு கேட்க அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. கார்த்தி கேட்குறாரு இந்த வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட்டா? வாய்ப்பே இல்லையே அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க சார் இங்கே பாருங்க இந்த வீட்டிலேருந்து தான் லெட்டர் வந்துச்சு அப்படின்னு. எனக்கு இந்த வீட்டில் மாமியார் கொடுமை நடக்குது அப்படின்னு ஒரு கவர் வந்துச்சு. இதை கேட்டதோட கார்த்திக் வந்து ஷாக்காகி ஐஸ்வர்யாவை முறைக்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ் சொல்கிறாரு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஐஸ்வர்யா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்திக் வந்து ஷாக்காகி ஐஸ்வர்யாவை பார்த்து அண்ணி என்ன நடக்குதுங்க எதுக்காக இப்படி பண்ணினீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்க தம்பி உங்கள் அம்மா என் மேலே தேவையில்லாமல் கை வச்சுட்டாங்க. உங்கள் அம்மா செஞ்சது ரொம்ப தப்பு. செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இதை கேட்டுட்டு கார்த்திக் சொல்கிறாரு எங்களோட அம்மா வந்து உங்களுக்கு அத்தை இல்லை உங்களோட அடுத்த அம்மா மாதிரி. நீங்கள் எதுக்காக அண்ணி அம்மா மேலே இப்படி பழி போடுறீங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க போலீஸை பார்த்து சார் இங்கே பாருங்கள் அவங்க அடித்த அடியில் என் கன்னத்தை பாருங்கள் எப்படி செவந்து போயிருக்குது அப்படின்னு. சார் நான் என்ன பொய்யா சொன்னேன் இவங்களை மொதல் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்டுட்டு போலீஸ் சொல்கிறாங்க சார் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. தண்டனை அனுபவிச்ச பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வரும் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ். இதெல்லாம் கேட்டுட்டு அபிராமி செமையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு ஐஸ்வர்யா உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இந்த வீட்டில் உள்ள சொத்து என் பேரில் எழுதணும். இதை கேட்டுட்டு அபிராமி செமையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க நான் செத்தாலும் உன் பேரில் இந்த சொத்தை எழுதி வைக்க மாட்டேன்டி அப்படின்னு. இதாங்க இன்னைக்கான ப்ரோமோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.